find the magnitude and direction of electric field at point P in the given figure. So, given figure எப்படி இருக்கு நமக்கு right angle triangle. ஓகேவா? So, point P இது point A ல charge plus Q and point B ல charge plus Q and point C லையும் charge plus Q. Distance between B and C, A, small letter A. Distance between A and B, small letter A. Okay? So, இதெல்லாம் given. ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அட் பாயிண்ட் பி இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த சார்ஜ் அட் ஏ பாயிண்டில் இருக்கிற இந்த சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே என்ன நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த சார்ஜ் அட் பி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த சார்ஜ் அட் சி ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி என்ன அந்த மேக்னிடியூட் என்னன்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே இதுதான் question. Electric field at point P due to the charge at A, B and C இதான் find out பண்ண போகிறோம். Charge at A என்னன்னா plus Q, charge at B இந்த பாயிண்டில் இருக்கிற charge என்னன்னா அதுவும் plus Q and charge at C அதுவும் plus Q தான். இந்த மூணு சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட் பியில் இருக்கிறது என்ன மேக்னிடியூட் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்புறம் அதனோட டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறத தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி டியூ டு த சார்ஜ் அட் ஏ ப்ளஸ் கியூ பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு உங்களுக்கு எப்போவுமே அவுட்வர்ட்ஸில் தான் வரும் ஸோ இந்த பாயிண்ட் பியில் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷனில் இருக்கும் இதுக்கு நேராக நான் இஏ அப்படின்னு எழுதிக்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு அதனோட மேக்னிடியூட் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் த கூலூம்ஸ் லா ஓகேவா இஏ இஸ் ஈக்குவல் டு என்னது k into kயோட வேல்யூ 1/4πε0 it is equal to k into q by r square qங்கிறது பாயிண்ட் ஏல இருக்கிற சார்ஜ் நமக்கு இங்கே பாயிண்ட் ஏல ப்ளஸ் கியூ தான் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளஸ் கியூ தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பட் இந்த ஆருங்கிறது என்னது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இது என்னது ஆர் ஓகே ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கியூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஓகே பட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க ஸ்மால் லெட்டர் ஏ பிஎன்சி ஸ்மால் லெட்டர் ஏ இதான் கொடுத்துருந்தாங்க ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ நம்ம ஆரோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த டிஸ்டன்ஸ் பிபி டிஸ்டன்ஸ் இதுவுமே நமக்கு ஆர்ன்னு தான் கன்சிடர் பண்ண போகிறோம் இந்த டிஸ்டன்ஸ் பிபிஆர் ஏபிஆர் அண்ட் பிசியும் ஆர் தான் நமக்கு ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் நல்லாவே தெரியும் ஸ்கொயர் வந்துட்டு நமக்கு எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இல்லையா கன்சிடர் திஸ் இஸ் த ஸ்கொயர் இப்போ இந்த ஸ்கொயரில் டயக்னல்ஸ் உங்களுக்கு எப்படி இன்டர்செக்ட் ஆகும் டயக்னல் வந்துட்டு உங்களுக்கு ரைட் ஆங்கிளில் இன்டர்செக்ட் ஆகும் இந்த ரெண்டும் டயக்னல்ஸ் உங்களுக்கு ரைட் ஆங்கிளில் இன்டர்செக்ட் ஆகுது அப்போது ரைட் ஆங்கிளில் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா நம்ம இந்த மாதிரி நம்மளோட ஃபிகரை இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் இதில் ஆர் இதுவும் ஆர் அப்புறம் இது வந்து ஏ அப்படின்னா இந்த டயக்னல் இங்கே 90 டிகிரியில் இன்டர்செக்ட் ஆகுது இந்த பார்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த பார்ட் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த சைடு ஏங்கிறது ஹைபாட்டன்யூஸ் ஓகேவா அப்போது இது ஹைபாட்டன்யூஸ் ஆகுதுன்னா ஹைபாட்டன்யூஸை பைத்தகரஸ் தியரம் படி எப்படி எழுதுவோம் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு r square plus r square it is equal to 2r square அப்போது r square is equal to a square divided by 2 அப்போது r is equal to என்ன வரும் r is equal to a by root 2 இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே r பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ a by root 2 the whole square a by root 2 the whole square இது என்ன ஆகும் உங்களுக்கு k into q by a square divided by 2 ஸோ ஃபைனலி EA உங்களுக்கு என்னென்ன ஆகுது k into 2q by a square k into 2q by a square ஸோ இதுதான் என்னது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி டியூ டு த சார்ஜ் அட் ஏ இதனோட மேக்னிடியூட் நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி டியூ டு த சார்ஜ் அட் சி சியில் இருக்கிற சார்ஜ் ப்ளஸ் கியூ தான் அதனோட டைரக்ஷன் உங்களுக்கு அலாங்
பிஏல உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஆரோ மார்க் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இசியை இண்டிகேட் பண்ணுது. அதனோட மேக்னிடியூட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இசி இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கியூ பை ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ப்ரொசீஜர் சேமாக உங்களுக்கு வரும். ஏன்னா சியில் இருக்கிற சார்ஜும் உங்களுக்கு ப்ளஸ் கியூ தான், லைக் பாயிண்ட் ஏல இருக்கிற மாதிரியே. அப்போது மேக்னிடியூட் உங்களுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும், க்யூக்கு பதிலாக க்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, ஆருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், ஏ பை √2 சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் வேல்யூ இதே தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கே இன்ட்டு 2q டிவைடட் பை ஏ ஸ்கொயர். பட் இந்த இசி அப்படிங்கிறது எந்த டைரெக்ஷனில் உங்களுக்கு ஆக்ட் ஆகுது, இஏக்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகுது. அப்போ பாயிண்ட் பியில் என்ன ஆகும், இசி ஏ ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆயிரும். போத் ஆர் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஆனால் மேக்னிடியூட் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கா, அதனால் ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆகிடும். ஏன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது டோட்டல் மேக்னிடியூடு ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா இபி, electric field at point B due to the charge at B. Charge at Bயும் உங்களுக்கு same plus Q தான். அப்போ Coulomb's law K into Q by R square. K into Q by R square. ஸோ ஆருக்கும் சேம் வேல்யூ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், A by √2 தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, K into 2Q டிவைடட் பை A ஸ்கொயர் தான் கிடைக்கிது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கேக்கு பதிலாக 1/4πε0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் into 2q divided by a square. கேன்சல் அவுட் பண்ணினா என்ன ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு, 1/2πε0 into q by a square. That is also the answer. இல்லைனா 1/4πε0 into 2q by a square. ஓகே, இதுதான் ஆன்சர். அது என்னது, டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த சார்ஜஸ். டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு at point P due to the charge at A, B and C மூணையுமே ஆட் பண்ணால் கிடைக்கிறது நமக்கு இந்த 1/4πε0 into 2q by a square. ஸோ இதனோட டைரக்ஷன் என்ன, உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் என்னது இபி. ஏன்னா பியில் இருக்கிறதும் நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் தான். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து வெளியில் தான் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும் இந்த டைரெக்ஷனில். ஏன்னா நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, டைரக்ஷன் ஆஃப் தட் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அட் பாயிண்ட் பிலன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ அந்த டைரக்ஷன் ஆஃப் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பி என்ன அப்படின்னாக்கா அலாங் பிபி அப்படின்னு வரும். Direction of the total electric field at point P is along BP. Total electric field என்னது 1/4πε0 into 2q by a square. Thank you.